أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وألقي السحرة سجدا قالوا آمنا برب هارون وموسى قال أآمنتم له قبل أن آذن لكم إنه لكبيركم الذي علمكم السحر فلأقطعن أيديكم وأرجلكم من خلاف ولأصلبنكم في جذوع النخل ولتعلمن أينا أشد عذابا وأبقى. صدق الله العظيم. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌன் வரவழைத்த அந்த சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் நிகழ்ந்த அந்த போட்டியில் அதனுடைய நிறைவாக முதலில் அவர்கள் தங்கள் கரங்களிலே இருக்கிற தடிகளையும் கயிறுகளையும் போட்டு அது பாம்பாக நெளிந்ததை போன்ற ஒரு பிரமை அவர்களுக்கு ஏற்பட்டது. நிறைவாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தங்கள் கையில் இருந்த அசாவை போட்டார்கள். அது உண்மையிலேயே ராட்சத பாம்பாக உருவாகி அவர்கள் போட்ட அந்த கயிறுகளையும் தடிகளையும் பாம்பாக தெரிந்ததையெல்லாம் அது விழுங்கிவிட்டது. இந்த காட்சியை கண்டவுடனே சூனியக்காரர்கள் சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். சுஜூதிலே அவர்கள் விழுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் பிரப்பி ஹாரூன வ மூசா. ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், நம்பினோம் என்று சொன்னார். கால ஃபிரௌன் கேட்டான். கோபம் கொந்தளித்த நிலையில், கோபம் கொப்பளிக்கிற நிலையில் அவன் கேட்டான், ஆமந்தும் லஹு கபல அன் ஆதன லகும். நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பே நீங்கள் அவர்களை நம்பிவிட்டீர்களா? மூசாவை விசுவாசம் கொண்டு விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும், மூசா உங்களுக்கு பெரியவர், உங்களுடைய குரு, அல்லது அல்லமுக்கும் ஸஹர, அவர்தான் உங்களுக்கு இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு விட்டீர்கள். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மூசாவுக்கு முன்னிலையில் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விட்டீர்கள். கேவலப்படுத்திய உங்களுக்குரிய தண்டனையை நான் வழங்காமல் விட மாட்டேன். என்ன தண்டனை வழங்குவேன்? பல உகத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், உங்களுக்கு மார்கை வாங்குவேன். உயிரோடு உங்களுடைய மார்கை வாங்கி உயிரோடு வல உஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நக்லி, ஈச்ச மரத்தினுடைய அடியில் உங்களை கழுவேற்றுவேன். வலதஅலமுன்ன அய்யுனா அஷத்து அதாபன் வ அபுகா, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள் நம்மிலே யார் கடுமையாக அதாப் செய்யக்கூடியவர்கள், நீடித்த வேதனையை தரக்கூடியவர்கள் யார் என்பதை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்.
ஆனால் அந்த எச்சரிக்கையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த எச்சரிக்கையை கேட்ட பிறகும் கூட அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லை, கொஞ்சம் கூட தங்கள் நிலையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. மாறாக அவர்கள் சொன்னார்கள், வரலாற்றிலே குர்ஆன் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிற இந்த அவர்களுடைய பதில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம், லன் நுமின லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா. அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த தெளிவான அந்த ஞானத்தை விட, வல்லதி ஃபதரனா எங்களை படைத்த அல்லாஹுவை விட உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். ஃபக்லி மா அந்த காவ், நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ செய்து கொள். நீ என்ன தீர்ப்பு எங்களுக்கு எதிராக தண்டனை வழங்கினாலும் வழங்கிக் கொள்ளும். ஃபக்லி மா அந்த காவ் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, நீ இந்த உலகத்திலே தானே தீர்ப்பளிப்பாய், தண்டனை வழங்குவாய். அது இந்த உலகம், அது அழிந்து போகக்கூடிய உலகம், நிரந்தரமான உலகம் அல்ல, நிலையான உலகம் அல்ல, அது போய்விடும். எனவே அழிந்து போகக்கூடிய உலகத்தில் நீ என்ன தண்டனை வழங்கினாலும் அதுவும் அழிந்து போகக்கூடிய ஒரு தண்டனை தான், முடிந்து போகக்கூடிய ஒரு தண்டனையும் வேதனையும் தான். இன்னா ஆமன்னா ரப்பினா, நாங்கள் எங்களது ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம் உறுதியாக. லியக்ஃபிரலனா ஹகாயானா, எங்களது பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் ஸஹர், நபிக்கு எதிராக அவருக்கு எதிராக போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், சூனியம் செய்ய வேண்டும், வித்தை காட்ட வேண்டும் என்று வற்புறுத்தினாய் அல்லவா, அதையும் அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். வல்லாஹு கைருன் வ அபகா, அல்லாஹ் சிறந்தவன் நிலைத்தவன் என்று தங்களது ஈமானினுடைய உறுதிப்பாட்டை நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக விளக்கினார்கள். ஆச்சரியமான இந்த சொற்கள் நமக்கு வியப்பை தருகிறது. அதாவது தாஹா சூராவுடைய 73வது வசனம் வரை இன்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதரவாக அவர்கள் திரும்பியதற்கான காரணம் என்ன, அவர்கள் எப்படி நேர்வழி பெற்றார்கள், அவர்கள் எப்படி ஹிதாயத்தை பெற்றார்கள் என்பதற்கான காரணங்களை நாம் கடந்த வாரங்களில் சொல்லிக் கொண்டு வருகிறோம். 3 பிரதானமான காரணம். ஒன்றாவது, அவர்களிடத்திலே இருந்த அந்த அதபு, மரியாதை, ஒழுக்கம். இரண்டாவது, சுன்னத்தான கோலத்தை பின்பற்றிய காரணத்தினால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது. இது அல்லாம 3வது ஒரு காரணம் இருக்கிறது. அந்த 3வது காரணம் தான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை நீங்களும் நானும் குர்ஆனுடைய இந்த வரலாற்று பின்னணியில, குர்ஆனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில ஆராய்ந்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது. அவர்கள் முதலிலே மூசா நபி தன்னை போல ஒரு வித்தைக்காரர் என்றுதான் நினைத்திருந்தார்கள். வித்தையின் மூலமாக, சூனியத்தின் மூலமாக நம்மை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் விளங்கி இருந்தார்கள். ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அந்த முஅஜிஸாவை பார்த்த பிறகு, இது வித்தை அல்ல, இது சூனியம் அல்ல, நாம் காட்டியது சூனியம், ஆனால் மூசா நபி காட்டியது சூனியமோ வித்தையோ அல்ல, இது உண்மையான அவர்கள் நபிதான் என்பதற்கான அத்தாட்சி, முஅஜிஸா. ஆக முஅஜிஸாவுக்கும் வித்தைக்கும் மத்தியிலே இருக்கிற அந்த வேறுபாட்டை, வித்தியாசத்தை பகுத்து அறிந்த காரணத்தினால் அவர்களுடைய அந்த பகுத்தறிவு தான் அவர்களுடைய ஹிதாயத்திற்கு காரணம் என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கு வித்தியாசம், மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற பகுத்தறிவு, 6வது அறிவு. சாதாரணமாக ஐயறிவு மிருகங்களுக்கும் இருக்கிறது. வித்தியாசமாக அல்லாஹ் வழங்கியது 6வது அறிவு, அது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை கொண்டு ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால், பகுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவேதான்
நாம் கொஞ்சம் சிந்தித்தாலே போதும். அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சிலை வணக்கம் இது சிறுக்கான காரியம் என்பது எவ்வளவு அசத்தியமான ஒரு கொள்கை என்பதை புரிந்து கொள்ள முடியும். செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய மனசை மாற்றுவதற்காக அவர்களுடைய நண்பர் தல்ஹா அவர்களை அனுப்பி வைத்தார்கள் முஷ்ரிக்கீன்கள். எல்லா முஷ்ரிக்கீன்களும் சேர்ந்து எப்படியாவது போய் அபூபக்கரை நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்துருங்க, ஏன்னா அவர் முக்கியமான ஒரு விஐபி, முக்கியமான ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர், அவர் அங்கு இருக்கக்கூடாது, எப்படியாவது அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், லாத்து உஸ்ஸாவின் பக்கம் அவரை திருப்பி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். தல்ஹா அவரது உற்ற நண்பராக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சென்று பார்த்து, என்னங்க நீங்க காலம் காலமாக நாம் வணங்கி வழிபட்டு வந்து அந்த லாத்து உஸ்ஸாவை நீங்கள் விட்டு விட்டீர்கள், கண்காணாத அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி யாரோ சொன்னார் என்பதற்காக நீங்கள் அந்த பக்கம் சென்று விட்டீர்கள், எனவே நீங்கள் மீண்டும் தாய் மதத்திற்கு வர வேண்டும், திரும்ப வேண்டும், லாத்து உஸ்ஸாவை வணங்குவதற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அது யாரு லாத்து உஸ்ஸா என்று கேட்டார்கள். அது சாமி, நம்மளுடைய சாமிகள் அப்படின்னு சொன்னாங்க. சாமிகள்னா என்னது? அதுதான் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருப்பி கேட்டாரு, கடவுளுடைய பிள்ளைகள்னா அப்ப கடவுள் அல்லாஹ் வந்து அத்தா அப்படின்னா இந்த சாமிகளுக்கு உம்மா யாருன்னு கேட்டாரு. அல்லாஹ் தான் அத்தா அப்படின்னா அல்லாஹ் தான் அந்த சாமிகளுக்கு அதாவது தந்தை என்று சொன்னால் அப்ப உம்மான்னு ஒரு ஆள் இருக்கணும்ல, அத்தான் இருந்தா ஒரு ஆள் உம்மான்னு இருக்கணும், உம்மா யாரு அப்படின்னு கேட்டாரு. செகிச்சு போயிட்டாரு. இரண்டா புதிய கேள்வியா இருக்குது, வித்தியாசமான கேள்வியா இருக்கிறாரு. சிந்தனையை தூண்டினார்கள் சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிக்க ஆரம்பித்தார், யார் உம்மா? திருப்பி அவரே கேட்டுக்கொண்டார். அவங்கள்ட்டையும் போய் கேட்டாரு, ஏங்க நாம இப்படி சொல்றாங்க, திருப்பி அவர் இப்படி கேட்கிறாரு, அவங்களுக்கு உம்மா யாரு அப்படின்னு கேட்கிறாரு, தாய் யாருன்னு கேட்கிறாரு. தந்தை அல்லாஹ், கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னா உம்மா யாருன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதானே, யாருக்கும் அதற்கான பதில் இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தார். உடனே போனாரு, கலிமா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னாரு. எந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அபூபக்கரை ஈமானை மாற்றுவதற்காக அனுப்பினார்களோ அதே தல்ஹா அபூபக்கர் நாயகத்தினுடைய கரம் பிடித்து இஸ்லாத்திலே இணைந்து விட்டார். இப்படி முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பமான சஹாபாக்களில் செய்தனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழைப்பின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தல்ஹா, அதே மாதிரி ஜுபைர் இப்னு அவாம், அதே மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான், பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய ஆலோசனையின் பேரிலே அழைப்பின் பேரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம்? கொஞ்சம் சிந்தித்தார்கள், தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தினார்கள். மனிதன் தனக்கென்று வித்தியாசப்படுத்தி வழங்கப்பட்டிருக்கிற அந்த பகுத்தறிவை, ஆறாவது அறிவை பயன்படுத்தி அவன் யோசித்தாலே புரிந்துவிடும் நம்முடைய கொள்கை சரியா தப்பா, இது அறிவுபூர்வமானதா அல்லது மூடத்தனமானதா என்பதை லேசாக நாம் நம்முடைய அறிவை சிந்தித்து, நம்ம மூக்கத்தான் சிந்திரமே தவிர நம்ம அறிவால் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் எது உண்மை எது பொய் என்று துலாம்பரமாக துல்லியமாக விளங்கிவிடும். இந்த சூனியக்காரர்கள் ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை விலகி இருந்தாங்க. எது சூனியம், அந்த எது வித்தை, இந்த வித்தையினுடைய எல்லை என்ன, எந்த உயரத்திற்கு செல்ல முடியும், எந்த அளவுக்கு இதை கொண்டு நாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வித்தையினால, கண்கட்டி வித்தையினால பொருளை மாற்ற முடியாது. கண்ணை வேணுமானா என்ன செய்யலாம்? கட்டலாம். கண்ணை கட்டி அந்த கண்ணனுடைய பார்வையை வேண்டுமானால் மாற்றலாம். கயிறு தான், கயிறு தான், கைத்தடி தான். ஆனால் பாம்பு மாதிரி பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியுதே தவிர யுஹையரு இலைஹி என்று தான் அல்லாஹ்வே சொல்கிறான். அவர்களுக்கு ஹயால் ஏற்பட்டது, பிரமை ஏற்பட்டது, அப்படி ஒரு ஹயால் எண்ணம் ஏற்பட்டது, இது பாம்பு. மற்றபடி உண்மையில என்ன செய்யல, பாம்பா மாறல. அவங்க காட்டிய அந்த வித்தையனுடைய கடைசி எல்லை இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய உயரம் எவ்வளவுங்கிறது அவங்க விளங்கியிருந்தாங்க. மூசா நபி அசாவை போட்ட உடனே உண்மையிலே ராட்சத பாம்பாக மாறி அந்த எல்லா பாம்பையும் அது விழுங்கி விட்டது. இப்ப அவங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா,
நாமளும் பாம்பை உண்டாக்கணும், அவரும் பாம்பை உண்டாக்குனாரு. இப்ப நம்ம பாம்பு எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நம்ம போட்ட கம்பு எங்க, அசாவை எங்க, நாம போட்ட கயிறு எங்க, பாம்பாக மாறி அந்த அசா எங்கே போனது? இதுதான் அவங்களுடைய சிந்தனைக்குரிய கேள்வி. அப்படின்னா அப்ப அது உண்மையிலேயே அந்த பாம்பு விழுங்கிருச்சு. ஒரு சின்ன பாம்பு 70,000 பேர் போட்ட கயிறுகளையும் அதே மாதிரி கைத்தடிகளையும் பாம்பாக மாறிய பிறகு அதை எப்படி அதை உள்வாங்க முடியும் அப்படின்னா சிந்தித்தார்கள், யோசித்தார்கள். ஈசா நபிய கொலை செய்ய போனான். ஈசா நபியை காட்டி கொடுத்தான் ஒரு யூதாசு. அந்த யூதர்கள்ல ஒருவன் காட்டி கொடுத்தான், இங்கதான் இருக்கிறார் ஈசா நபி அப்படின்ட்டு. உடனே எதிரிகள் அங்க உள்ள போய் என்ன செய்துட்டாங்க, ஈசா நபிய கொலை செய்துட்டாங்க அப்படின்னு வெளியில பரப்பிட்டான் கிறிஸ்துவனுடைய நம்பி. ஆனா உள்ள கொலை செய்யறதுக்காண்டி ஒருத்தன் போனான். இவன் தான் ஈசா நபியை கொலை செய்தான் அப்படின்னா அவன் இருக்கணும்ல, கொலை செய்ய போனவன் இருக்கணுமா இல்லையா போய்? ஆனா கொலை செய்ய போன ஆளையும் காணோம், ஈசா நபியையும் காணோம். அப்ப கேட்டான், ஈசா நபியை கொலை செய்தது யாரு? இவன் தான் அப்படின்னா இவனை எங்க? அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எவன் கொலை செய்ய போனானோ கொலை செய்ய போனவனுடைய முகத்தை ஈசாவுடைய உருவமாக மாத்திட்டான். முகத்தை பார்த்தா ஈசா நபி மாதிரி தெரியும். ஈசா நபி மாதிரி தெரிஞ்ச உடனே அல்லாஹ் ஈசா நபியை உயிரோடு மேல உயர்த்தி விட்டான், வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டான். கொலை செய்ய வந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தாங்க இவன் தான் ஈசா நபி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு பார்த்து இவன் தான் ஈசா நபி அப்படின்னு விளங்கி அனுப்படுத்தாங்க. காட்டி கொடுத்தவனையே அல்லாஹ்தால தண்டித்து விட்டான். அவருடைய முகத்தை ஈசா நபியுடைய முகமாக மாற்றி வந்தது ஒரு 6 பேருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் வந்து அவனை கொலை செய்தான் அப்படின்னா அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சு? இவர் ஈசாவா இல்லையா? இவர் தான் ஈசா அப்படின்னா கொலை செய்ய நம்ம காட்டி கொடுத்தான யூதாஸ் அவனை எங்க? இவர் தான் யூதாஸ்ன்னா ஈசா நபி எங்க? சந்தேகம் வந்துருச்சு. ஆனா சந்தேகத்திற்கு விடையே இல்லை. ஒமா கதலூஹு ஒமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹு வ இன்னல்லதீன இக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின்ஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈசா நபி அவங்க கொலை செய்யவும் இல்லை, ஈசா நபியை சிலுவையில் அறையவும் இல்லை. அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது, கன்ஃபியூஸ் ஏற்பட்டு காட்டி கொடுத்த யூதாசுக்கு அல்லாஹ் ஈசா நபி மாதிரி தோற்றத்தை கொடுத்து யாரை காப்பாத்திட்டான்? ஈசா நபியை எல்லாம் காப்பாத்திட்டான். அதனால இவன் தான் ஈசா நபின்னு சொல்லி காட்டி கொடுத்தவனையே செய்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு அங்கே சந்தேகத்திலே அவர்கள் மிதக்கிறார்கள் என்று குர்ஆனிலே அந்த வசனத்துல பல் ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் ஈசா நபியை மேல என்ன செய்தான்? உயர்த்திட்டான். அப்ப இவரு தான் ஈசா நபினா யூதாஸ் எங்க? இவரு தான் யூதாஸ்னா ஈசாவை எங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதே மாதிரி அந்த தல்ஹா அவர்கள் யோசித்தார்கள். அதே மாதிரி இந்த சூரியக்காரர்கள் யோசித்தார்கள். என்ன யோசித்தார்கள்? நாம போட்ட கயிறுகள் எல்லாம் எங்க? நாம் போட்ட அந்த கைத்தறிகள் எல்லாம் எங்க? பாம்பு அவருடைய பாம்பு வந்தவொன்னு இதெல்லாம் எங்க போச்சு? அப்ப இதையெல்லாம் ஒரு பாம்பினால, செயற்கை பாம்பினால, சூனியத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு பாம்பினால விழுங்க முடியுமா? முடியாது. அப்ப யோசித்தார்கள். யோசித்து உண்மையிலேயே இது என்னதான் முஅஜிஸா தானே தவிர, இது ஒரு நபியின் மூலமாக நிகழ்த்தி காட்டப்பட்ட முஅஜிஸா தானே தவிர இது என்ன அல்ல, இது சூனியத்தின் மூலமாக வித்தையின் மூலமாக காட்டப்பட்ட அதிசயம் அல்ல என்ற பகுத்தறிவை கொண்டு அவர்களுக்கு அந்த உண்மை புரிந்தது. உண்மை எது பொய் எது என்ற புரிதல் வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற புரிதல் அவனது உயர்வுக்கும் காரணம், அவனது வெற்றிக்கும் காரணம், அவன் நேரான வழி பெறுவதற்கும் ஒரு காரணம். புரிதல் சாதாரணமானது அல்ல. வித்தியாசத்தை புரிந்து கொள்வது என்பது சாதாரணமான ஒரு நிலைப்பாடு அல்ல என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசர் ஒரு திருவிழா நாள், அந்த திருவிழா நாளில மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசர்கள் சில போட்டிகளை நிகழ்த்துவார்கள். அது மாதிரி என்ன செய்தார்? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பதற்காக
ஒரு வித்தைக்காரனை கூப்பிட்டு ஒரு வித்தைக்கு ஏற்பாடு செய்தார் அரசர். அரசரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பார்க்கிறார், அமைச்சர்கள், மந்திரி, பிரதானிகள், பிரபுக்கள் எல்லாரும் அவரை சுற்றி ஆசனத்துல அமர்ந்திருக்கிறார்கள். ஊர் மக்கள் அனைவருக்கும் பொதுவான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன? இந்த வித்தையை பார்த்து நீங்களும் இந்த விழா நாளில, இந்த பண்டிகை நாளில நீங்களும் சந்தோஷமாக இருங்கள், வாருங்க, பாருங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஊர் மக்கள் ஊரெல்லாம் முன்னு கூட்டிட்டாங்க. அதுல ஒரு வித்தைக்காரன் என்ன செய்யறான், ஒவ்வொரு வித்தையா செய்து காமிக்கிறான். பல வித்தைகள் செய்தான். அதுல ஒரு வித்தை என்னன்னா, இந்த கம்பி இருக்குல்ல, கயிறு மாதிரி இருக்கிற ஒரு கம்பியில நடந்து காமிக்கிறான். கீழே விடாம என்ன செய்தான், நடந்து காமிச்சான். இன்னொரு வித்தை என்ன செய்தான் அப்படின்னா, சின்ன வளையம், அந்த சின்ன வளையத்துக்குள்ள அந்த தன்னுடைய உடம்பை வளைச்சு உள்ள என்ன செய்தான், புகுத்தினான். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துட்டான். சின்ன ஒரு வளையத்துக்குள்ள இந்த என்சான் உடம்ப உள்ள நினைக்க முடியுமானா முடியாது. அவன் அந்த மாதிரி செய்து காமிச்சான். இப்படியே பல்வேறு வகையான அதிசயங்களை, வித்தைகளை செய்து காமிச்சு அங்களுடைய மக்களுடைய ஆரவாரத்தை பெற்றான், மக்களுடைய கைத்தட்டலை பெற்றான், மக்களுடைய பாராட்டை பெற்றான். எல்லோரும் அதை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சினா, மாடு மாதிரி நடிக்கணும். என்ன செய்யணும்? மாடு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வருது. தன்னை மாடு மாதிரி ஆக்ட் பண்ண, மாடு மாதிரி வளைஞ்சி, 4 கால், மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும், 4 கால் இருக்கும்ல, அந்த 4 கால் மாதிரி ஆக்கி ஒரு மாடு மாதிரி தன்னை நடித்து காண்பித்தான். அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஒரு மாட்டுக்காரன் வந்திருந்தான், மாடு மேய்க்கிறவன் வந்திருந்தான். மாடு மேய்க்கிறவனுக்கு மாட்டை பத்தி நல்லா தெரியும், மாட்டினுடைய குணம் நல்லா தெரியும். அவனும் அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறான். இப்ப மாட்டுக்காரன் மாடு மாதிரி நடிக்கிறான, இவன் உண்மையிலேயே மாடு மாதிரி நடிக்கிறான் அப்படின்னா அந்த மாட்டை பத்தி இவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யறான், மாடு மாதிரி நடிச்சான்ல, அவன் மேல ஒரு சின்ன கள்ளத்துக்கு போட்டான். சின்ன ஒரு கள்ளத்துக்கு போட்டான். சின்ன ஒரு கள்ளத்துக்கு போட்ட உடனே சபாஷ் அப்படின்னு கை தட்டினா யாரு, அந்த மாட்டுக்காரன். யாருக்கும் புரியல, என்னடா இது, அவன் மேல ஒரு கழுத்துக்கு போடுறான், ஆனா உடனே சபாஷுங்கிறான். நீ என்னத்தை பார்த்தான், என்னத்தை கண்டான், ஏன் இது சபாஷ் சொன்னான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன செய்யல, புரியல. இப்ப அரசர் கடைசியில போட்டி முடிவுல என்ன செய்தாரு, பரிசு கொடுத்தாரு. ஒரு ரத்தின மாலை, பெரிய ரத்தின மாலைய அவனுக்கு என்ன செய்தாரு, பரிசாக கொடுத்தாரு. ஆனா இந்த மாட்டுக்காரர் இருக்கல, சின்ன கள்ளத்துக்கு போட்டானு, அவன் என்ன செய்தான், தன் மேல கடந்த ஒரு அழுக்கு, அவன் அழுக்கான ஒரு துணிதான் இருக்கு, ஒரு போர்வை கிடந்துச்சு, அந்த போர்வை அவனுக்கு பரிசாக கொடுத்தான். இவன் அரசர் கொடுத்த அந்த ரத்தின மாலையை விட அந்த அழுக்கான இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்காரன் போத்துனா பாருங்க, ஒரு போர்வை, அழுக்கு போர்வை, அதை எடுத்து கண்டை ஒத்திக்கிட்டான். அவனை கையெடுத்து கும்பிட்டான். ஏன் இவன் அரசர் கொடுத்த அந்த மாலையை விட ஒரு மாட்டுக்காரன் கொடுத்த அந்த போர்வையை ஏன் மதித்தான், இதை விட அதை உயர்வாக ஏன் கருதினான் என்றால், மாட்டை மாதிரி நடித்தான்ல, அப்ப மாடு மாதிரி நடிச்சவன் மாடு மாதிரியே உண்மையிலேயே ஆக்ட் பண்றான்னு தான் டெஸ்ட் பண்ணான். அது என்ன டெஸ்ட் வச்சான்னா, மாட்டுக்கு மேல ஒரு கள்ளத்துக்கு போட்டான்ல, மாட்டினுடைய சுபாவம் எனக்கு தெரியுமா, அந்த மாட்டுடைய உடம்பு மேல ஒரு கள்ளத்துக்கு போட்டீங்கன்னா எந்த இடத்துல கல்லு விழுதோ அதை மட்டும் சுழிக்கும், அந்த இடத்த மட்டும் சுழிச்சு காமிக்கும், அது இயற்கை. இப்ப நம்ம மேல ஒரு கள்ளத்துக்கு போட்டா மொத்தமா நம்ம என்ன செய்வோம், உடல் அதிர்ந்து விடும் இல்லையா, மொத்த உடம்பும் என்ன ஆகிவிடும், அசந்து விடும், ஆடி விடும். ஆனா மாட்டுக்கு மேல நீங்க ஒரு கள்ளத்துக்கு போட்டீங்கன்னா மொத்த உடம்பும் அசையாது, ஆடாது. மாறாக எந்த இடத்துல காமிச்சான் யாரு, அந்த வித்தக்காரன். எந்த இடத்துல கள்ளத்துக்கு போட்டானோ அந்த இடத்த மட்டும் ஒரு சுழிச்சு காமிச்சான். உடனே இவனுக்கு உண்மையிலே மாடு மாதிரி இவன் ஆக்ட் பண்றான்னு சொல்லி சவால் சொல்லி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணான். அப்போ அரசரும் இவனுக்கு பரிசு கொடுத்தாரு, அந்த மாட்டுக்காரனும் பரிசு கொடுத்தான். 2 பரிசை விட யாருடைய பரிசு மேலாக இவன் கருதினானா, மாட்டுக்காரன் கொடுத்த பரிசு தான் மேலாக கருதினான். ஏன்னா அரசர் விளங்காம கொடுத்தாரு, ஏதோ ரகசியமான பல விஷயங்களை அவன் காட்டுறாங்கிறதுக்காண்டி புரியாம கொடுத்தாரு. ஆனா இந்த மாட்டுக்காரன் ஒரு பரிசை கொடுத்தாலும் அது அழுக்கு போர்வையாக இருந்தாலும் விளங்கி கொடுத்தான். என்ன விளங்கி கொடுத்தான், இவன் உண்மையிலேயே மாடு மாதிரி ஆயிட்டானா இல்லையா அப்படிங்கிறத விளங்கி அந்த பரிசை கொடுத்ததுனால அந்த பரிசுக்கு அவன் கொடுத்த முக்கியத்துவம் அபரிமிதமான.
ஆக நாம் இதிலிருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, ஒரு விஷயத்தை புரிந்து அப்புறம் நாம நடந்து கொள்றது என்பது வேற, புரியாமல் எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பாராட்டுவது என்பது வேற. புரியாமல் பாராட்டுவதை விட புரிந்து பாராட்ட வேண்டும். சூனியக்காரர்கள் புரிந்து கொண்டார்கள். எல்லாரும் பாராட்டுவதை விட அவங்க பாராட்டு மேலானது. ஏன் மேலானது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த வித்தையின் மூலமாக என்ன செய்ய முடியும், கூடுதலா என்ன செய்ய முடியும், எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை விட தாண்டி மூசா நபி அவங்களுடைய மோஜிசாவை காண்பித்த உடனே அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அப்படி புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள். எனவே அவருடைய ஹிதாயத்திற்கு காரணம் புரிந்து கொள்ளுதல், புரிந்துணர்வு, வித்தியாசப்படுத்தி பகுத்தறிவு அவர்களுடைய ஹிதாயத்திற்கு காரணம் என்று மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம், அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புரிந்துணர்வுன்னு இருக்குது. யாரிடத்துல அதிகமான புரிந்துணர்வு இருக்குதோ, யாருக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்குதோ, யாரு சரியாக சீக்கிரமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இருக்கிற மாணவர்களிலேயே இல்முள்ள மாணவர், அறிவுள்ள மாணவர், கல்வியாளர் என்று போற்றப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட அந்த புரிந்து கொண்டதில் யார் சரியாக புரிந்து கொண்டார்களோ, யார் நுணுக்கமாக அவர்கள் சிந்தித்து புரிந்து கொண்டார்களோ அவர்கள் போற்றப்படுகிறார்கள், அவர்கள் பாராட்டப்பட்டார்கள். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. இன்ன அப்தன் ഖയ്யரல்லாஹு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ഖியார் கொடுத்து விட்டான், ஆப்ஷன் கொடுத்து விட்டான். நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தான், உங்களுக்கு எது கைரோ, உங்களுக்கு என்ன இஷ்டம் நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, எது கைரோ அதை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஒண்ணு இது அல்லது அது என்று அல்லாஹ் தஆலா ஆப்ஷன் கொடுத்தான். நீங்க துன்யாவிலேயே இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், அல்லது நீங்க ஆகிரத்தை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். எனவே அப்படி ஒரு ഖியார் தேர்ந்தெடுக்கிற உரிமையை அல்லாஹ் ஒரு அடியாருக்கு கொடுத்தான். அந்த அடியார் என்ன செய்தாரு, துன்யாவை தேர்ந்தெடுக்காம அல்லாஹ்விடத்தில் உள்ளதை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொன்ன பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் பேசாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்ப அழுவுற மாதிரி என்ன ரிசுல சொல்லிட்டாங்க. ஒரு அடியாருக்கு அல்லாஹ் துன்யாவில் உள்ளது வேணுமா அல்லது அல்லாஹ்விடத்தில் உள்ளது வேணுமா, எது வேணும், நீங்க இஷ்டப்பட்டதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு ஆப்ஷன் கொடுத்தான், தேர்வு செய்யக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்தான். அப்படி கொடுத்தா எல்லாருமே எதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க, அல்லாஹ்விடத்துல உள்ள பாக்கியத்தை தானே தேர்ந்தெடுப்பாங்க. துன்யாவில் உள்ள பாக்கியத்தை என்ன செய்ய மாட்டாங்க. துன்யாவில் உள்ள பாக்கியம் பெருசா அல்லாஹ்விடத்தில் உள்ள பாக்கியம் பெருசானா அல்லாஹ்விடத்தில் உள்ள பாக்கியம் தானே பெருசு. அப்ப அதைத்தானே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது, அதுல என்ன சோகம் இருக்குது, அதுல என்ன வருத்தப்படுற மாதிரி விஷயம், அழுகிற மாதிரி விஷயம் என்ன இருக்குது என்று தெரியல மற்றவங்களுக்கு. குறிப்பாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு புரியலையே, அபூபக்கர் நாயகம் அழுதாங்கன்னு புரியல. ஃபதைனாக பி ஆபாயினா, எங்கள் தாய் உங்களுக்கு, எங்கள் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனா அபூபக்கர் நாயகம் ஏன் அழுதாங்கன்னா, அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட அடியார் வேற யாரோ அல்ல, ரசூலுல்லாஹ் பொதுவா ஒரு அடியார் அப்படின்னு சொன்னாங்க. வேறு யாருக்கோ அந்த ஆப்ஷன் கொடுக்கல, கொடுக்கப்பட்டவரே யாருதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுக்கு தான் அல்ல அந்த ஆப்ஷனை கொடுத்தான். அப்ப என்ன ஆப்ஷன் அது, உலகத்தில் இருக்கிற பாக்கியம் வேணுமா அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கிற பாக்கியம் வேணுமான்னு கொடுத்தப்போ அந்த அடியார்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்கப்பட்டவர் யாரு, ரசூலுல்லாஹ். அவங்க தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்விடத்துலன்னா மௌத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க உலகத்திலேயே இருக்கீங்களா அல்லது நீங்க மூத்தாகி என்னிடத்துல வர்றீங்களா அப்படின்னு நல்லா கேட்கறான்னு அர்த்தம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உன்னிடத்திலே வருகிறேன், அந்த பாக்கியத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா மூத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளோடு போயிடுவாங்களே அப்படின்னு நினைச்சுதான் யார் அழுகுறா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. இந்த புரிதல் அங்கிருந்த மற்ற சஹாபாக்களுக்கு இல்லை. எனவேதான் சொன்னாங்க, இன்னும் அபூபக்கர் இருக்கிறாரு, அதாவது அபூபக்கர் அலமுனா பி, இந்த விஷயத்த இந்த செய்தியை எங்களில் மிக நன்கு அறிந்தவர் யார் அப்படின்னா அபூபக்கர் தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி புரிதல் என்பது போற்றப்படுகிற ஒரு விஷயம். அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவரின் விதமான புரிதலை கொடுத்திருந்தார். யாரும் விளங்காத ஒன்றை என்ன செய்வாங்க? விளங்குவாங்க. அபூபக்கர் உமர் இப்னு கத்தாபுடைய சபையில, அரசவையில பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆலோசனை கூட்டத்திற்கு பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸையும் கூப்பிட்டு வைப்பாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல, மந்திர சபையினுடைய மந்திர ஆலோசனை கூட்டத்துல யாரையும் வைப்பாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸையும் வைப்பாங்க. ஆனா அவர் சின்ன பையன். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அப்ப சின்ன பையன். ஒரு சின்ன பையனா இருக்கிற இவரை போய் நமக்கு மத்தியில பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிற நமக்கு மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்காங்களே அப்படின்னு அந்த பெரிய சஹாபாக்கள், பெரிய ஆட்களுக்கு கொஞ்சம் ஈகோ. ஏன் நம்ம சின்ன பையனை கொண்டு வச்சிருக்காரு, நமக்கு சமமா அப்படின்னு. அது அவங்களுடைய வாயால அந்த கருத்து வெளிப்படவில்லை என்றாலும் அவங்களுடைய அந்த பார்வை, அணுகுமுறையினால அது வெளிப்பட்டுருச்சு. அப்போ உமர் இப்னு கத்தாப் அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரு? அவர் சின்ன பையனா இருந்தாலும் அவரு சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, விவரமான ஆளு. அவருக்கு எல்லாத்தையும் விட சரியான புரிதல் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக எல்லாரும் இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஷேகுமார்கள், வயசானது, இப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த சூறாவை ஓதி அந்த சூறாவுடைய தஃப்சீர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? அந்த சூறாவுடைய தஃப்சீர் என்ன? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வல் ஃபத்ஹ் வெற்றி வந்து விட்டால், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அப்புறம் என்னது? ஒரு ஆயத்தன்னாச எதுக்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல என்ன செய்வாங்க? நுழைவார்கள். ஒரு ஆயத்தன்னாச எதுக்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து அவனை தஸ்பீஹ் செய்யுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இன்னஹுக்கான தவ்வாபா, அல்லாஹ் வந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் அதனுடைய விளக்கம். வேற என்ன ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப்படுது? இந்த சூறாவுல என்ன சந்தோஷமான செய்தி சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடும், அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்து விடும். உதவியும் வெற்றியும் வந்து விட்டா மக்கள் கூட்ட கூட்டமா என்ன செய்வாங்க? இஸ்லாத்துல நுழைவார்கள் அப்படிங்கிற வெற்றி செய்தி, சந்தோஷமான செய்தி இந்த சூறாவுல என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில கேட்டாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் நீ என்னப்பா வழங்குறன்னு கேட்டாங்க. இந்த சூறாவுல நீ எதை விளங்குகிறாய், உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சின்ன வயசா இருந்தாலும் அவரு சொன்னாரு, இந்த சூறாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தி இருக்கிறதுன்னு சொன்னார். மரண அறிவிப்பு இருக்கிறது அப்படின்னு. எப்படிங்க மரண அறிவிப்பு இருக்குது? வெளிப்படையா பார்த்தா சந்தோஷ வார்த்தை தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி வரும், வெற்றி வரும், மக்கள்லாம் கூட்ட கூட்டமா என்ன செய்வாங்க? இஸ்லாத்துல நுழைவாங்கன்னா சந்தோஷமான செய்தி தானே, அது சந்தோஷ வார்த்தை தானே, மகிழ்ச்சியான செய்தி தானே. அதுல பெருமானாருடைய மரண செய்தி எங்கே இருக்கிறது, இறப்பு செய்தி எங்கே இருக்கிறது எந்த சஹாபிக்கும் என்ன செய்யல. அந்த நேரத்துல அந்த சபையில் இருந்த யாருக்கும் புரியல. இப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வெற்றி வந்து விட்டது, உதவியும் வந்து விட்டது, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துல நுழைஞ்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் வந்த வேலை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க? இந்த உலகத்துல தீன பரப்பணுங்கிறதுக்காண்டி வந்தாங்க. இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதான் வந்தாங்க. அந்த வெற்றி கிடைத்து விட்டது.
வெற்றியினுடைய அடையாளமாக மக்களை தான் கூட்டம் கூட்டமாக என்ன செய்றாங்க, எல்லா பகுதியிலிருந்தும் இஸ்லாத்தின் பக்கம் அலை அலையாக மக்கள் வந்து சேருகிறார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்த வேலை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஒரு அதிகாரியை ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க, ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்கன்னா அவர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அவர் என்ன செய்வார், அதுக்கு பிறகு அவரை வச்சிருக்க மாட்டாங்கடா, நீ வாழ்ந்துப்பா, நீ தலைவருக்கு என்ன செய், வந்துட்டு கூப்பிடுவாங்கல்ல, அதுதானே இயற்கை இயல்பு. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் இருக்குது, சொல்லாத ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது, வெளியிலே சொல்லாத ஒரு தகவல் அதில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தருடைய நேரம் நெருங்கி விட்டது என்ற மரண அறிவிப்பு அந்த சூறாவிலே இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்ன நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை துதியுங்க, ஹம்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, வஸ்தக்ஃபிருஹு அவங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், வஸ்தக்ஃபிர் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் தவ்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஆயத்தை அவர் விலைக்கு சொன்னார். அப்போ கேட்டாங்க உமர் இப்னு கத்தாப், இவர் விளங்குனதை நீங்க யாரும் விளங்குனீங்களா? விளங்கலை, அவருக்கு இன்னும் முடி கூட ஒழுங்கா முளைக்கலை. நம்ம சொல்லுவோமா இல்லையா, முளைச்சி 3 நாள் ஆகலை அதுக்குள்ள அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி இன்னும் அவருக்கு ஒழுங்கா முடி கூட ஒழுங்கா முளைக்கலை, சின்ன வயசுக்காரர். நீங்களாம் பெரிய பெரிய வயசை கடந்தவர்கள், உங்களுக்கு யாருக்குமே விளங்காத ஒரு உண்மை, ஒரு புரிதல் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அப்ப அவரை ஏன் நான் சபையில முற்படுத்தினேன், அவருக்கு ஏன் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறத நீங்க விளங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக புரிதல் என்பது வித்தியாசப்படுத்தி இருக்கிற வித்தியாசத்தை பகுத்து விளங்குவது என்பது அது நமக்கு உயர்வை தரும், ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். அந்த அடிப்படையில சூனியக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு ஹிதாயத், ஒரு காலையில வந்து பிறவனிடத்துல பேரம் பேசினாங்க, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், துனியாவுடைய பேரம் பேசினாங்க. ஆனா மாலையில வந்து என்ன ஆயிடுச்சு, மதிய நேரம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய நிலை அப்படியே மாறிவிட்டது. இந்த அளவுக்கு அந்த மாற்றம் வந்ததற்கு என்ன காரணம், 2 காரணம். ஒன்னாவது புரிதல். என்ன காரணங்க, புரிதல். புரிதல்ங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படலை. பொதுவா லைலத்துல் கத்ரை பத்தி குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இது செய்யப்படலை, சொல்லப்படலை. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உமர் இப்னு கத்தாப் லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு அப்படின்னு என்ன செய்றாங்க கேட்டாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு கருத்தை சொன்னாங்க, ஏதோ ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆனா யாருமே சரியான ஆதாரப்பூர்வமான பதில் என்ன செய்யல, சொல்லல. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, எதுப்பா லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு 27ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவுன்னாரு. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு தான் ஆச்சரியமான விதத்துல குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை ஓதி காண்பித்து அது 27வது இரவு தான் என்பதை நிரூபித்தார் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அப்படி அவர் எந்த ஆதாரத்தை சொல்லி எந்த அடிப்படையில லைலத்துல் கத்ருடைய இரவு 27 சொன்னாருங்கிறத இது சரணம் அடுத்த வாரம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய உயர்வுக்கும் அது காரணம் என்பதை இந்த சூனியக்காரர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் அத்தகைய புரிதலை அல்லாஹ் நமக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி
وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.